ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. நான் எப்பயும் அப்டேட் பண்ணுற மாதிரி லாஸ்ட் மினிட்கான உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த 14 ஒன் வேர்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸே நிறைய பேருக்கு இருக்குது. இன்னொன்று ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த ஒன் வேர்டை கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் வேர்டு எங்கே இருக்கும், ஒருவேளை நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்பாங்கங்கிறாங்க. எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மெத்தட் தெரியாமல் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த ஒன் வேர்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா ஆல்ரெடி நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் ₹100 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் புக் பேக், புக் இன்சைடு அந்த மாதிரிலாம் கிடையாது. புரியுங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு புக் பேக்கா புக் இன்சைடா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க. மற்றபடி இந்த கொஸ்டின் நம்பர் 7லேருந்து இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் எல்லாமே நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா, அவங்க எந்த பேஜ்லேருந்து ஒருவேளை 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த இதுலேருந்து கேட்டாங்க அப்படின்னாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7ல் ப்ளூரல் ஃபார்ம் எழுத போகிறீங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எழுத போகிறீங்க. இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிறது சஃபிக்ஸ் அப்படின்னம்னா சைல்டு அப்படின்னம்னா சைல்டுஹுட் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக பார்த்தனே உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக உங்களால் எழுத முடியும். அதுமாதிரி அந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற இந்த ஜிபிஎஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, ஜிபிஎஸ் இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி அப்ரிவேஷனை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு ஒரு 15-20 படுத்துனீங்கன்னா போதும், கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நம்பர் 9 அட்டன் பண்ண முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சல் வெர்ப் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 11ல் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸும் அதேமாதிரி தான். சைடு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. நான் ஒன் வேர்டுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நமக்கு புக் பேக்லேருந்து கேட்கக்கூடியது அப்படின்னம்னா இந்த டைப்பில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும்தான் நமக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான். புரியுங்களா? இதெல்லாம் எந்த பேஜ்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புக்கில் மார்க் பண்ணி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் 100% உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கிறீங்க, இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, இந்த அளவுக்கு சிம்பிளாகவும் கேட்க மாட்டாங்க. வாட் இட் த யங் பேர்டு do to seek the attention of his parents. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒய் வாஸ் த ஆட்டிக் ஏ ஃபேவரட் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன். இந்த மாதிரி நமக்கு ரொம்ப சிம்பிளாக கேட்கும்போது நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் எந்தெந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க, ஏன்னா எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, நான் ஒரு 2 மார்க் கொஸ்டின் ப்ரோஸில் நான் ஒரு 5 லெசன் முடிச்சிட்டேன் சார், போதுமா, 5 சாப்டர் முடிச்சிட்டேன் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மொத்தம் நமக்கு 7 சாப்டர் இருக்குது. 5 சாப்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருவேளை அந்த கேள்வியில் 2 கேள்வி நீங்கள் மிஸ் பண்ண அந்த 2 சாப்டர்லேருந்து கேட்டாங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேள்வி எழுதாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி படிக்காமல் அந்த டைப்பில் நீங்கள் 5 முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னம்னா பேராகிராஃபுக்கு தான் உங்களுக்கு சூட் ஆகும். ஆனால் பேராகிராஃபில் நான் கொடுக்கக்கூடிய பேராகிராஃப் மட்டுமே உங்களுக்கு 100% போதுமானதாக இருக்கும். புரியுங்களா? கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரை வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க ஹிஸ் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது எம்பவர்டு உமன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தி ஆட்டிக் இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலே ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், எம்பவர்டு உமன், தி ஆட்டிக், த டெக் ப்ளூமர்ஸ். புரியுங்களா? டெக் ப்ளூமர்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. 4 பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா போதும், உங்களால் 2 பேராகிராஃப் அட்டன் பண்ண முடியும். அடுத்து செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 33லேருந்து 36 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு, ஏன்னா மொத்தமே நமக்கு பேராகிராஃப் 2 தான் கேட்குறாங்க. அதுக்கும் குறிப்பிட்டு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா தி லைஃப் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடியது படிச்சுக்கோங்க. ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் படிச்சுக்கோங்க. ஐ எம் எவ்ரி உமன் படிச்சுக்கோங்க. நோ மேன் ஆர் ஃபாரின். புரியுங்களா? அது 5th சாப்டரில் இருக்கிறது. இந்த 4 பேராகிராஃப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 2 பேராகிராஃப், ஏன்னா எழுத வேண்டிய 4 5 மார்க்குக்கு 10 5 மார்க் கொஸ்டினுக்கு நான் கொடுத்துருந்த இந்த 8 பேராகிராஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37 அண்ட் 38 இருக்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் 38 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லாக வாங்கிடலாம். 5 மார்க் ஆச்சா? அடுத்து பேலன்ஸ் நீங்கள் 4 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு கொஸ்டின் நம்பர் 39ல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ் அப்ளையன்சஸோடைய ஆடி சேல் பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று படிச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3 டைப் மொபைல் ஷாப் பற்றி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் பற்றி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேஜில் ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40 41 42. இந்த 42 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
என்ன படம் கொடுத்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் 5 பாயிண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 43யும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம்மரி ரேட்டிங் கேட்டிருக்காங்களா இல்லை நோட் மேக்கிங் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. சம்மரி ரேட்டிங் அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளாக 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் யுவர் ஃபேவரட் ரெசிபி பை ஸ்டார்டிங் யுவர் ஓன் பிளாக் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபேவரட் ரெசிபி வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இந்த கொஸ்டின் நம்பர் 44க்குலாம் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ரெசிபி பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 5 பாயிண்ட்லேருந்து 6 பாயிண்ட் வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக கூட எழுதிக்கங்க 5 பாயிண்ட்டு. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். மெமரி போயமை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டான்ஸாக நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ப்ரீவியஸ் இயரில் நமக்கு 7 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா, அந்த 7லுமே 2005 தான் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் 2020, 2021 செப்டம்பரில் எக்ஸாம் நடந்திருக்கு. அதுலேயும் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்ட இம்பார்ட்டன்ட் மெமரி போயம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46 அண்ட் 47ல் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 47 ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 46ல் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு 8 மார்க்கில் எந்தெந்த பேராகிராஃப் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கேட்பீங்க. இந்த டெம்பஸ்ட் படிச்சுக்கோங்க, ஜிக்ஸாக் படிச்சுக்கோங்க, ஏஜ்டு உமன், இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 8 மார்க் பேராகிராஃப் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்ததுலேருந்து 2 பேராகிராஃபுமே கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஜிக்ஸாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டோரி ஆஃப் முல்லன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த டெம்பஸ்ட், ஜிக்ஸாக், ஸ்டோரி ஆஃப் முல்லன், இது 3 படிச்சிருந்தாலே போதும். அடிஷனலாக எந்த ஏஜ் உமன் வேணால் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 46 இப்போ அட்டன் பண்ணிடலாம். 47 எப்பயும் போல் ஃபஸ்ட் பார்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களால் என்ன செய்ய முடியும்னா அந்த 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப், இந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி தமிழுக்கு வாங்கின மாதிரி தான். என்னுடைய நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு 100 ஜிபே பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணிடுவேன். தேங்க்யூ.